முகுந்தன் முரளி. வாழ்க வளமுடன். வளர்க ஜோதிடக்கலை, ஓங்கு ஜோதிடனுடைய ஒற்றுமை. மகரிஷி சேவா ஜோதிட நிலையத்தினுடைய நிறுவனர் அவர்கள் இந்த 70வது மாதாந்திர கூட்டத்திற்கு என்னை வரவழைத்து பேச வைத்தமைக்கு அன்பு சகோதரர் டாக்டர் முரளி முகுந்தன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே கூடியிருக்கின்ற அனைத்து ஜோதிட பிரம்மாக்களுக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். பெரும்பாலும் பாரம்பரிய ஜோதிடத்தை பற்றி நாம் உள்ளே போனால் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் ஆழமாக போகணும். அவைகளெல்லாம் பாடல்களாக இருக்கும், அவ்வளோதான் விஷயம். அதை புரிஞ்சுக்கணும். இந்த சங்கத்துடைய பொருளாளர் ஐயா பெரியசாமி ஐயா அவர்கள் வரும்போது ஒரு ஜோதிடத்தினுடைய கருத்துக்களை சொன்னார்கள். அந்த ஜாதகம் சிம்மலக்கணம்னு சொன்னார். மேடத்தில் சுக்கிரன் உச்சமாக இருக்குன்னு சொன்னார். அப்போ அந்த ஜாதகர் வெளிநாட்டில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னார். அந்த ஜாதகம் அந்த லக்கணத்துக்கு 10 8 மறைந்தான். எந்த ஜாதகராவது லக்கணத்துக்கு 10 8 மறைஞ்சா உள்ளூரில் தொழில் செய்ய முடியாது. முதல்ல தெரிஞ்சுக்க, ஜாதகத்தை பார்த்தா நீங்கள் சொல்லிடலாம். நீங்கள் இது பாடலில் தான் இருக்கு, உங்களால் முடியாது. அதை இன்னொன்று சொன்னார், வெளிநாட்டில் இருக்கிறார். அப்போ அந்த சிம்ம லக்கணத்தை 4 செவ்வாய் 6 8 12 மறைஞ்சிருப்பார். 10 தண்ணீர் ராசியில் இருக்கார். அதனால் அவர் வெளிநாட்டில் தான் வாழணும். உள்ளூரில் இருந்தால் மரியாதை இல்லை, துட்டு இல்லை. இது அற்புதமாக சொல்லிகிட்டு இருந்தார். நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அதாவது நாம் எவ்வளோ அமைதியாக உட்கார்ந்து இந்த அறிவில் ஏற்றிக்கொண்டால் நீ படிக்க வேண்டாம். இங்கே சொல்கிறத நீங்கள் உங்கள் பதிவு பண்ணிக்கிட்டா போதும். இப்போ எந்த ஜாதகமாக இருந்தாலும் சரி, 4 6 8 12 போயிட்டாரா, 10 6 8 12 போயிட்டாரா, அவர் தண்ணீர் ராசியில் இருக்கிறாரா? அப்போ தண்ணீர் ராசி எது? கடகம், விருச்சகம், மகரம், மீனம். இந்த இடங்களில் இவங்க இருந்துட்டா அவர் வெளிநாட்டில் வாசம் செய்வார். ஜாதகம் எடுத்து பார்த்தோன்னு சொல்லிடுங்க, படிக்க வேணாம், இதில் ஏற்றுக்குங்க. இப்போ யார் வேணாலும் வெளிநாட்டு ஜாதகம் வந்தால் பாருங்க. நீங்கள் பார்க்கலாம் இல்லையா? பார்க்கலாம். அப்போ எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் 4ஆம் இடத்த அதிபதி 6 8 12 போகக்கூடாது. ஏன் அவன் உள்ளூரில் வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோம்? 4ஆம் இடம் தான் சொந்த வீடு, சொந்த மனை, எல்லாமே. அப்போ 4ஆம் இடம் கெட்டு போயிட்டா பரதேசம் போகணும் இல்லையா? அப்போ ஊர் விட்டு ஊர் போகணும். அதனால தான் இந்த 4ஆம் இடத்தை எடுத்துக்கணும். 4ஆம் இடம் தானே வண்டி, வாகனம், சுகம். அப்போ இந்த வண்டி, வாகன, சுகம் இடம் மாறுகிற போது அத்தனை இவருக்கு கிடைக்கும். கிடைக்குமா? கட்டாயம் கிடைக்கும். இப்படி எல்லாம் நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். சரி, அடுத்தது மகனுக்கு தந்தை மூலம் யாருக்கு சொத்து கிடைக்கும்? அப்போ ஜாதகம் பார்க்குறோம், சொல்லணும்ல. எப்படி சொல்கிறது? அப்பாவுடைய சொத்தை மகன் அனுபவிக்கணும். அப்படி எந்த மாதிரி கிரகம் இருந்தால் மகனுக்கு அந்த தந்தை சொத்து தருவார். அப்போனா லக்கணத்துக்கு 9ஆம் இடத்தை அதிபதி. 9ஆம் இடம் தானே தந்தை ஸ்தானம் இல்லையா? சூரியன் பிதாக்காரகன் இல்லையா? இவங்க 2 பேரும் இணைஞ்சு யாரு? லக்கணத்துக்கு 9ஆம் இடத்த அதிபதி அந்த லக்கணத்துக்கு. அப்போ பிதா காரகன் சூரியன். இந்த 2 பேரும் 12ஆம் இடத்துல இருந்தா மகனுக்கு தந்தை சொத்து கொடுப்பார்.
தன்னையால தன்னை மூலம் அவனுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும். அப்ப 12ஆம் இடத்தை ஏன் சொன்னாங்க? 9ஆம் இடம் 12ஆம் இடத்துல மறையக்கூடாது. ஜோதி இடத்துல எந்த ஒரு கிரகமும் 6, 8, 12 மறையக்கூடாது. இது பொது விதி. ஆனா இங்கே 9ஆம் இடத்த அதிபதி 12ல் இருக்கணும். அந்த பிதிர்காரகன் 12ஆம் இடத்துல இருக்கணும். இருந்தா தன்னை மூலம் மகனுக்கு சொத்து சேரும். இதுவும் பாடல்ல தான் இருக்கு. ஏன் 12ஆம் இடத்தை போய் ஜாயின் பண்ணார்? 9ஆம் இடம் அப்பாங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஏன் 12ஆம் இடத்தோட போய் ஜாயின் பண்ணார்? இப்போ 12ஆம் இடம்னா என்ன? ஆயனம், சயனம், போகம், மோட்சம், எவ்வளவுதானே தெரியும். அப்ப படுக்கை ஏறி அதுதானே. போகம்னா படுக்கை ஏறு தானே. அப்போ படுக்கிற இடம் சுகமா இருக்கணுமா இல்லையா? சுகமா இருந்தா தானே படுக்க முடியும், அந்த சுகபோகத்தை அனுபவிக்க முடியும். அதனால் 9 கொடையின் 12லும் அந்த தந்தை பிதாக்காரகன் 12ல் இருந்தால் தந்தை மகனுக்கு அவரால் இவனுக்கு அதிர்ஷ்டம் நிரம்ப கிடைக்கும். அப்ப எந்த ஜாதகத்திலேயாதும் 12ஆம் இடத்த அதிபதி 2ஆம் இடத்துல இருந்து நீங்க ஜாதகம் பார்க்கிற போது அந்த திசாபுத்தி இடத்த வீடு கட்டுன்னு சொல்லிடுங்க. அப்படி சொல்லிடலாம் இல்லையா? 12ஆம் இடம் தானே வீடு, மோட்ச வீடு, அயன சயன போக வீடு. அப்ப 12 கூடயே 2ல் இருந்தா அந்த திசாபுத்தி இருந்தா வீடு கட்டுன்னு சொல்லிடணும். நடக்குமா நடக்காதா? நடந்துடும். சொல்லி பாருங்க. இப்போ ஈஸியாக புரிஞ்சுக்கிறது. இப்போ நம்ம ஒரு விஷயங்களையும் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும். சரி, ஒரு ஜாதகத்தில் சூரியன் 1, 3, 6, 10, 11 உச்சம் பெற்றோம் ஏதோ ஒரு வகையில் இருந்தால் தந்தைக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும். ஒரு பையன் ஜாதகத்தில் அப்படி இருந்தா அப்ப புலிபாலி என்ன சொல்றாரு? 3, 6, 10, 11 இருந்தா அவனுக்கு வாகனம் உண்டு, அரசு வேலை உண்டு சொல்றாரு இல்லையா? அப்படிதான் சொல்றாரு. அப்படிதான் சொல்றாரு. அவருக்கு பாடல் புரியும், நாம பாடல் வேண்டாம், வேண்டாம். அப்ப என்னன்னா ஒரு குழந்தையினுடைய ஜாதகத்தில் 1, 3, 6, 10, 11 உச்சம் பெற்று இருந்தானா தந்தைக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும். பையனுடைய ஜாத பிரகாரம். அதே அந்த சூரியன் ஒரு பையனுடைய ஜாதத்தில் 2, 4, 7, 8, 9, 12 இந்த இடங்கள் இருந்தா சூரியன் நீச்சம் பெற்று இருக்கக்கூடாது. எந்த லக்கணமா இருந்தாலும் சரி, அது 2லையோ அல்லது 4, 5, 7, 8 அல்லது 9, 12 சூரியன் நீச்சம் பெற்று இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தந்தை துரதிர்ஷ்டசாலி ஆவார், வேதனை அனுபவிப்பார், தரித்திரமா. அப்ப அங்க உச்சம் அல்லது ஆட்சின்னு வச்சுங்க, இங்க நமக்கு நீச்சம். அப்படியானால் தந்தை துன்பத்தை அனுபவிப்பார், அதிர்ஷ்டமில்லாத தகப்பன். அப்படி ஈஸியாக எடுத்துக்கலாம் இல்லையா? சரி, அப்போ இந்த சூரியன் 3, 1, 3, 6, 10, 11 இருந்தா உச்சம் பெற்றார். சூரியனுக்கு என்னென்ன தொழில்னு அவர் சொன்னார் இல்லையா? சொன்னார் இல்லையா? அக்காரகத்துவம் என்னென்ன கொடுப்பார் அப்படிங்கிறத பெரியசாமி ஐயா பேசினார். அப்போ அங்க இருந்த என்னன்னா சாஸ்திரங்களில் பரிச்சயம் பெற்றவர்கள், சாஸ்திரத்தில் பரிச்சயம் பெற்றவர்கள், வித்துவான், வேதங்களை கற்றுக்கொள்பவர், அந்த வேத கோஷங்களை கேட்க ஆசைப்படுபவர் அப்படின்னு இருக்கு. இப்ப அவங்களுக்கு பொருள் சேர்க்கை மற்றும் பூமிகள் சேரும். இவங்களுக்கு உறவினர்கள், நண்பர்கள் அதிக உடையவர்களாக இருப்பார். அப்ப யாரும் அதிகமா உறவுல எதிரி இருக்க மாட்டாங்க. இப்ப அவர் கூட சொன்னாரு, ஐயா நாங்க பங்காளியில ஒத்துமையா தான் இருக்குன்னு அவர் சொன்னார் இல்லையா? ஆனா அது எதிரிகள், அதாவது பங்காளி மட்டும்தான் எதிரி நினைக்கப்படாது.
சில கிரகங்கள் வந்துட்டா நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் கூட எதிரியாவான், என்னைக்காவது இவனை குத்தலான்னு நினைப்பான். அப்போ தான் அந்த மருந்தை தொடங்கி குத்துறான்னு சொல்கிறது. அப்போ பங்காளியை மட்டும் எதிரி எடுத்துக்கூடாது, அது வழி வழியாக சொல்லி பழக்கம். பங்காளிகள் மட்டும் எதிரி அப்படின்னா ஏன் அடுத்த எதிரி ஆக மாட்டானா? ஆவார்கள். நம்ம யார் வேணாலும் நமக்கு ஆகலாம். சரி, அதே மாதிரி 2, 4, 5, 7, 8, 9, 12 சூரியன் நீச்சத்தில் இருந்தால், அந்த இடங்கள்ல எந்த லக்கணமா இருந்தாலும் எடுத்துங்க, அப்படி இருந்தா சதா தொல்லை மன வருத்தம் அப்படின்ற தேகத்தில் பித்த நோய் ஏற்படும், வெப்பச்சூடு வரும் அப்படின்றார். பொருள் நஷ்டம், அந்த திசாபுத்தி நடந்தா நிச்சயமா அவங்களுக்கு வரவு சொல்லாதே, செலவை சொல்லு. அவங்க எதிர்பார்க்கும் இனம் உறவைகள் அவங்களெல்லாம் துன்பம் தருவார்கள் அல்லது நம்மை விட்டு விலகி போவார்கள், உறவுகள் எல்லாம் விலகி போவார்கள். மனைவிக்கு கற்பம் அடையும். மனைவி கற்பமான இப்போ 2, 4, 5, 7, 8, 9, 12ஆம் இடத்துல சூரியன் நீச்சப்பட்டு இருந்து ஒரு ஜாதகத்துக்கு இருந்தா அவன் மனைவிக்கு கற்பம் அழியும் அப்படின்ற. இப்போ அதெல்லாம் அப்போ ஒரு குழந்தை ஆகுது அப்படின்னா நம்மகிட்ட கேட்குற போது இந்த இடங்களில் இருந்தால் அவருக்கு கற்பம் அழின்னு சொல்லலாம் இல்லையா? அது இன்னொன்று கூட சொல்லலாம், அது எஸ்டாபிட்டிங் ஒன்று சொல்லிக்கலாம். எந்த லக்கணமா ஒரு குழந்தை, இப்போ ஒரு கன்னி லக்கணம்னு வச்சுக்கிறோம், கன்னி லக்கணம்னு வச்சுக்கிறோம். அப்போ 2ல் ராகு அல்லது சிம்ம லக்கணம் 2ல் ராகு, அப்படி எந்த குழந்தைக்கு இருந்தாலும் அந்த குழந்தைக்கு அடுத்த குழந்தை அழியாமல் பிறக்காது. ஆனால் எந்த லக்கணமா இருந்தா சரி, 2ல் ராகு நின்றுட்டா, கேது நின்றுட்டா, அந்த குழந்தைக்கு அடுத்த குழந்தை அழியாமல் பிறக்காது. அப்படி யாருக்காவது இருந்தா சொல்லுங்க, இதெல்லாம் ஈஸியாக சொல்லலாம். நீங்க அவ்வளோதான், ஈஸியாக சொல்லிவிடலாம், பார்த்தாலே சொல்லிடலாம். இந்த குழந்தைக்கு அடுத்த குழந்தை கிடைக்குமா? 2ல் ராகு இருக்கா, அம்மா கிடைக்கும். அந்த குழந்தை கரு அழிந்த பிறகு அடுத்த குழந்தை கிடைக்கும் அப்படி சொல்லிடலாம் இல்லையா? இது எஸ்டாபிட்டிங்க நம்ம சொன்னது. அப்போ தனுசு லக்கணத்தில் பிறந்தவர்கள், தனுசு லக்கணத்தில் பிறந்தவர்கள் தந்தையால் யோகம். தனுசு லக்கணத்தில் பிறந்தா தந்தையால் யோகம். இப்போ எங்க பையன் தனுசு லக்கணம், ஐயா கேட்டு அது அங்க தெரிஞ்சுக்கிறோம்ல, புரியுதா? அவனுக்கே 46 வயசு ஆகுது, என் மகனுக்கு இன்னும் 1 ரூபா நான் வாங்கல, என்ன சம்பாதனத்தில் போயிட்டு இருக்கு. அவர் வக்கீல் தான், தனியார் சம்பாதனை அது வேற. அப்போ அதுல என்ன சொல்றாருன்னா சூரியன் நீச்சமானால், அப்படி தனுசு லக்கணமாக இருந்து சூரியன் நீச்சமானால் அது 11 தான் இருக்கும். இந்த தனுசு இலக்கணத்துக்கு விதிவிலக்கு, அதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். தனுசு இலக்கணமாக பிறந்து சூரியன் 11ல் இருந்தால் நீச்சம் தானே, தொழா வீட்டில் தான் இருப்பாரு. தனுசு இலக்கணத்துக்கு 11. அப்படி சூரியன் 11ல் இருப்பதால் இந்த தனுசு இலக்கணத்துக்கு மட்டும் யோகம் தரும், வேற எந்த லக்கணத்துக்கும் யோகம் தராது. அப்படி புரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்கும் அதே மாதிரி சொன்னா தோத்துருவோம் இல்லையா? தோத்துருவோம் இல்லையா? சொல்லி கொடுக்கறத ஒழுங்கா சொல்லி கொடுத்துருவோம். தப்பு தப்பா சொல்லி கொடுத்து அங்கே போய் பார்த்தாங்கன்னா நாளைக்கு அந்த நிகழ்ச்சி அங்கே நடக்காது. அப்போ அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். சரி, அடுத்து என்ன சொல்றானா லக்கணத்துக்கு 12, 9 9க்குரியனோடு இணைந்து 9ஆம் இடத்தேதியோடு இணையணும். யாரு? லக்கணத்துக்கு 12க்கு 9க்குரியவனோடு, 12க்குரியவன் லக்கணத்துக்கு 12க்குரியவன் 9க்குரியவனோடு இணைந்து சூரியனுக்கு 12ஆம் இடத்தில் இருந்தான், அல்லது லக்கணத்துக்கு 12க்குரியவரும் குருவும் இணைந்து. 2ஆ பிரிச்சுக்கிறோம், இதை ஒன்னா பண்ணிக்காதீங்க, குழப்பம் வந்துடும். லக்கணத்துக்கு 12க்குரியவன் 9க்குரியனோடு இணைந்து சூரியனுக்கு 12ஆம் இடத்தில் இருந்தான். 1, 2 12க்குரியவரும் குருவும் இணைந்து, 12க்குரியவரும் குருவும் இணைந்து 12ஆம் இடத்தில் இருந்தால் ஜாதகரின் தந்தையார் அதிர்ஷ்டம் நிறைந்தவராக இருப்பார். நீங்க பார்த்தானே அப்ப யோகக்காரன் சொல்லிடலாம், அந்த ஜாதகத்தை பார்த்தானே ஈஸியா சொல்லலாம் இல்லையா?
லக்கணத்துக்கு 9 கூடையவன் 12 கூடையவன் இணைந்து சூரியனுக்கு 12 இருக்கும். அப்படி இருந்தா தந்தை அதிர்ஷ்டசாலி, பொருள் நிறைமையராக இருப்பார். அதே மாதிரி 12 கூடையவனும் குருவும் இணைஞ்சு 12ஆம் இடத்துல இருந்தா பொருள் நிறைமைய தகப்பன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படும். லக்கணத்துக்கு 9 கூடையவன், லக்கணத்துக்கு 9 கூடையவன் 12ஆம் இடத்தில் இருக்க. லக்கணத்துக்கு 9 கூடையவன் எந்த லக்கணமா இருந்தா அதை பத்தி பிரச்சனை இல்லை. லக்கணத்துக்கு 9 கூடையன் 12ஆம் இடத்தில் இருக்க தந்தைக்கு யோகம், ஜாதகருக்கு அயன சயன போஜன யோகமும், நோய் கடன் ஆகியவற்றால் சொத்துக்கு தனமும் செலவாகும். அப்பாவுக்கு யோகம், லக்கணத்துக்கு 9 கூடையன் 12ஆம் இடத்தில் இருந்தா தந்தைக்கு யோகம். ஆனால் ஜாதகருக்கு அந்த திசாபுத்தி நடந்தா அப்பன் சம்பாதிப்பான், பையன் அழிப்பான். அப்படி எடுத்துக்கலாம்ல. இப்போ முதல் சொன்னோம் இல்லையா, எந்த லக்கணமாக இருந்தாலும் 6 8 12 ஒரு கிரகம் மறையக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸு. அப்போ 9ஆம் இடத்தை மறையக்கூடாது. இப்போ முக்கியமான கிரகம் 2 5 9 11. இது 10ங்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்கோம். 10ங்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அதுக்கு போக வேணாம். அப்போ என்ன பாடல் சொல்லியிருக்காரு? தன பஞ்சமாதிபதி, தனம்னா 2ஆம் இடம், 5ஆம் இடம், தன பஞ்சமாதிபதி 6 8 12 மறைந்தால் அந்த திசாபுத்தி நடந்தா அவன் கடங்காரன். லாபாதிபதி 6 8க்கு போயிட்டாலும் கடங்காரன். 10 கூடைய மறைஞ்சு போயிட்டா அந்நிய ஊர் வாசம். இப்படி எடுத்துக்கணும். நீங்க அப்படியே பிரிச்சு பிரிச்சா நாம் எடுத்துக்கலாம். 12ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால், 12ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் ஸ்தான பங்கம் ஏற்படும். உத்தியோகத்திலிருந்து விலகுதல். ஒரு உத்தியோகத்தில் இருந்தா அப்படின்னா 12ஆம் இடத்துல திசா புத்தி, அதாவது 12ஆம் இடத்துல சூரியன், அந்த சூரியன் திசை நடக்குதுன்னா வேலையை விட்டுட்டு வெளியே வந்துடுவோம். அரசாங்க வேலையாக இருந்தாலும் அந்த வேலையை விட்டுட்டு வெளியே வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். அப்போ குடியிருக்கிற வீட்டை மாற்றிக்கிட்டே இருப்பான். நிறைய பேர் வீடு அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்காங்க இல்லையா, இடம் மாறிக்கிட்டே இருப்பான். 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு இருப்பான், 1 வருஷம் கழிச்சு சார் அட்ரஸ் மாறிக்கிட்டே இருப்பான். அப்படி எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். 12ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் அவர்கள் அடிக்கடி வீட்டை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். ஏன்னா அது காலப்புருஷங்களுக்கு 5ஆம் இடம் இல்லையா, 5ஆம் இடம் தான் பூர்வ புண்ணியம் இல்லைங்களா, அது மாதிரி இருக்கும். அதான் நம்ம அதை பார்த்து அதை செய்துக்கணும். அப்போ என்னன்னா, நம்ம எந்த விதத்திலையும் கிரகங்களை யூகம் பண்ணி பார்க்கணும். இப்போ 9 கிரகங்கள் இருக்கு. இப்போ சூரியன், அப்போ சந்திரன் என்ன பண்ணுவாருன்னு பார்க்கணும். நம்ம இப்போ சூரியனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ வளர்வரை சந்திரன் என்ன ஜாதகம் பார்க்குறோம், பார்த்தோன்னே வளர்வரை சந்திரனை பார்க்குறோம். 3 6 இருந்தால் நல்லது. ஒரு ஜாதகம் பார்க்குறோம், அதில் 3 6 சந்திரன் இருந்தால் சுபமாகும். இப்போ 3 வளர்வரை சந்திரன் இருந்தால் அறிவாளியாகும். 3 சந்திரன் இருந்ததுன்னா அவனை அறிவாளியாக்குகிறது, தைரியசாலியாகவும் புண்ணிய கதைகளை கேட்பனாகவும் இருப்பான். வளர்வரை சந்திரன் 3 இருந்தால். சரி, 6 இருந்தால் வளர்வரை சந்திரன் அப்படின்னா பொது ஸ்தாபனம், நிர்வாகம், தர்ம ஸ்தாபன பதவி, அரசு கௌரவ பதவி, இதனால மூளையினால சம்பாதிக்கிறது, யூக லாபம், புத்தியால் பிழைப்பது ஆகியவைகளால் தனமும் புகழும் ஏற்படும். அறிவு நிரம்பி இருக்கும். வளர்வரை சந்திரன் 6 இருந்தால் இதெல்லாம் கிடைக்கும். அடுத்தது இவங்க நம்ம இதே 6 தேய்வரை சந்திரன் இருக்கார் அப்படின்னா என்ன செய்வார் அப்படின்னா அதிக தூக்கம், சோம்பேறி, சோம்பல் அதிகமாக கொடுக்கும். அவங்களுக்கு கண் வியாதி ஏற்படும். 6 தேய்வரை சந்திரன் இருந்தால் அதிக சோம்பலை தரும், கண் வியாதி அவங்களுக்கு வரும். நீரில் கண்டம் ஏற்படும். அப்ப யாருக்காவது 6 இருந்து சந்திரன் திசை தேய்வரை சந்திரன் நடந்தா அவனுக்கு நீரில் கண்டம் ஏற்படும். நீங்க சொல்லலாம், சொல்லுங்க, அந்த நான் சொல்லிருங்க, உனக்கு தண்ணியால் கண்ட ஜாக்கிரதையா இருப்பார். அப்ப அது சொல்லலாம். அதிக பெண்களோடு தொடர்புடையவன் ஒரு ஆணா இருந்ததுன்னா, தேய்வரை சந்திரன் 6 இருந்தானா அதிக பெண்களோடு தொடர்பு, மனச்சோர்வு, பாம்புகள் மிருகங்களால் ஆபத்து வரும். அப்ப தண்ணீர் கண்டம் சொல்லலாம், அல்லது
விஷ ஜந்துக்களால் ஆபத்து ஏற்படும் சொல்லலாம். சரி, 3ல் தேய்பிறை சந்திரன் இருந்தால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஜாதகர் பராக்கிரம் அற்றவராக இருப்பார், தைரியசாலி அல்லாது, கோழையா இருப்பார், சின்ன விஷயத்து கூட பயப்படுறாளா இருப்பார், அப்படி இருக்கும். அப்ப இந்த சந்திரனை நாம் இந்த மாதிரி எடுத்துக்கணும். சரி, சுக்கிரனுக்கு 2ல் 12ஆம் இடத்தில் சூரியன், சனி, செவ்வாய் இவர்கள் இருக்க பிறந்தவன் களத்தரம் மேட்டிலிருந்து கீழே விழுந்து உயிர் விடுவார். இப்ப பைக்கில் போறாங்க இல்லையா, உட்காந்துட்டு போறாங்க இல்லையா, மனைவி கீழே விழுந்து செத்துறா இல்லையா, இறப்பு ஏற்படுது இல்லையா. அப்ப இந்த மாதிரி இருந்தா சொல்லலாம். சுக்கிரனுக்கு 2, 12ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய் தொடர்பு இருந்தாலும் சரி, தொடர்புகள் ஏற்பட்டாலும் சரி, அவங்க மேட்டிலிருந்து கீழே விழுந்து சாவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சூரியன் சுக்கிரன் கூடி 7ல் இருக்க பிறந்தவன் மனைவி ஊனமுள்ளவளாக வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அது 100க்கு 50 பேருக்கு தான் வரும், 50 பேருக்கு வராது. இது தாய் மகளேஷல் அப்படிங்கிற நூலில் இருக்கும். ஆனால் 50 பேருக்கு தான் பழிக்குது, எல்லாத்துக்கும் சொல்லிடாதீங்க. ஏன்னா அது எல்லாத்துக்கும் வர்றது இல்லை. அதனால் நீங்கள் அதை கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லுங்கள். சரி, அப்படி இருந்ததுன்னா சுக்கிரனுக்கு 4ல் அல்லது 8ல் சுக்கிரன் இருக்கு இல்லையா நம்ம ஜாதகத்தில், அந்த சுக்கிரனுக்கு 4, 8ல் செவ்வாய், சனி இருந்தால் மனைவி தீப்பற்றி எரிந்து சாவாள், தற்கொலை செஞ்சுக்கோ, அக்னியானதால் அந்த பொன் சாவாள். அப்போ பொருத்தம் பார்க்குற போது சுக்கிரனுக்கு 4ல் செவ்வாய், சனி வருதான், 4ல் 8ல் செவ்வாய், சனி இருக்குதான்னு பார்க்கணும். அப்படி இருந்தால் அந்த மனைவி அக்னியால் எரிந்து போவாள். அதை நம்ம கொஞ்சம் புரிஞ்சு பார்த்துக்கணும். அப்போ புரிஞ்சு பார்த்தா தான் அது நல்லா இருக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ அதே தாய் மகளேசில் என்ன சொல்கிறாருன்னா, சூரியன் சுக்கிரன் 5, 9ல் கூடியிருந்தால், சூரியன் சுக்கிரன் லக்கணத்துக்கு 5 அல்லது 9 கூடியிருக்க பிறந்த ஜாதகன் அங்ககீனமான மனைவி அமைவால் அல்லது இடையில அங்ககீனம் ஆயிடுறாங்க, கல்யாணம் பண்ண பிறகு ஊனமாயிடுறாங்க. இதை மறக்கக்கூடாது, தெரிஞ்சுக்கணும். இப்படி இருந்தால் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி செவ்வாய், சனி எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும், செவ்வாய், சனி சேர்ந்து எந்த இடத்தில் இருந்தாலும், சுக்கிரன் அல்லது சந்திரனுக்கு 7ஆம் இடத்தில் சனி, செவ்வாய் இருந்தால் விவாகம் தடைபடும், சீக்கிரமாக விவாகம் சொல்லக்கூடாது. பார்த்து செய்யணும், அது லேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு. இதெல்லாம் நம்ம எதுக்கு சொல்றோன்னா, முடிஞ்ச அளவுக்கு இப்போ பார்த்து தான் நம்ம யோசிச்சோம். சரி, அலியாக யார் இருப்பார்? அலி யார்? ஒரு ஜாதகத்தை பார்க்குறோம், அலினா யாரு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சூரியன் லக்னாதிபதி, சூரியன் லக்னாதிபதி, இவங்களோட செவ்வாய் கூடி, இப்போ யார் வரும்? சூரியன், அந்த பிறந்த லக்னாதிபதி, அவங்களோட செவ்வாய் கூடி, இந்த 3 பேரும் கூடிட்டா மிதனம் கன்னியில் இருந்தால் அந்த ஜாதகன் அலியாக இருப்பான். அலினா எப்படி கண்டுபிடிப்பீங்க? சூரியன் லக்னாதிபதி செவ்வாய் கூடி மிதன கன்னியில் இருந்தா அவன் அலி ஆவான். அதே மாதிரி மிதனம், கன்னி, தனுசு, மீனம், சூரியன் புதன் சேர்ந்து, சூரியன் புதன் சனி, சூரியன் புதன்ல சூரியன் சூரியன் சந்திரன் புதன், சூரியன் சந்திரன் புதன், இந்த 3 பேர் கூடி மிதனத்திலேயோ கன்னியிலேயோ தனுசிலேயோ மீனத்திலேயோ இருந்து அமாவாசை இருந்தால் அவன் அலி. அப்போதான் அலியை கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஏன்னா அது அந்த 4 வீடு உபய வீடு இல்லையா, அப்போ அமாவாசை வரும் இல்லையா. அப்போ சூரியன் புதன் சந்திரன் அந்த 4 இடத்துல அந்த சூரியனோடு புதன் கூடி ஓடியாடுவார், சேர்ந்து ஓடியாடக்கூடிய கால மாதங்கள். அதனால் அது வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்போ அந்த மாதிரி பார்த்து தான் நம்ம செய்யணும். இப்போ 7ஆம் இடத்துல ஒரு ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் அதோட மாந்தி சேரக்கூடாது. அப்படி சேர்ந்துட்டா அவன் விதவையை திருமணம் செய்வான் சொல்லிடலாம். யாராவது எங்கே திருமணம் செய்கிறானா அப்படி கூடியிருந்தா விதவையை சேருவான். அல்லது ராகு சனி மாந்தி சேர்ந்தாலும்
விதவியை சேருவார், அல்லது விதவியை திருமணம் செய்து கொள்ளலான்னு எடுத்துக்கணும். இப்போ எந்த ஒரு ஜாதகம் வந்தாலும் 5 குறையவனும், அவர் ஜாதகத்துக்கு 5 குறையணும், குருவும் மறையக்கூடாது. 5 குறையவனும் குருவும் மறையக்கூடாது. அப்படி மறைந்தால் கல்யாணமாகி வாழாமல் இருப்பான். இதை நாம் கவனித்து பார்க்கணும். என்ன லக்னமா இருக்கட்டும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. 5 குறையனும் குருவும் மறைந்தால் சிறப்பில்லை, கல்யாணமாகி வாழாமல் இருப்பான் அப்படின்றார். அப்போ அது என்னன்னா, அது அவங்களுக்கு அந்த தாம்பத்தியம் இனிக்காது, அவ்வளோ. அதே மாதிரி ராசிக்கு 7 குடையவன், ராசிக்கு 7 குடையவன், லக்னத்துக்கு 11 குடையவன், இந்த 2 பேர் சேர்ந்துருந்தானா அவனுக்கு திருமணம் என்பதே கிடையாது. எத்தனை வயசானாலும் அது பார்த்து ஏய லாபதிபன் ராசிக்கு 7ஆம் அதிபரை கூடிட காதலித்தாலும் காதலிப்பார் இல்லை, வேசி சுகம் இல்லை, கல்யாண சுகம் இல்லை என்றோம். இது பாடல், அதை உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறோம். லக்னத்துக்கு ராசிக்கு 7 குடையவன், லக்னத்துக்கு 11 குடையவன், இந்த மூவரும் சேர்ந்து இருந்தா, அந்த 2 பேரும் சேர்ந்து இருந்தாங்கன்னா 90% கல்யாணம் ஆகிறது இல்லை. இதெல்லாம் நீங்கள் பலன் சொல்கிறதுக்கு எடுத்துக்கலாம். இப்போ ஏன் அதுன்னா, நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு சொல்லணும், எதையும் பார்க்கக்கூடாது. என்ன சொல்கிறோமோ அது பிரகாரம் வருதா நமக்கு உடனே அதை சொல்லிக்கலாம். அதுக்கு தான் எப்படி பலன் சொல்கிறது, இதெல்லாம் எதுவுமே நம்ம பார்க்கணும். இப்போ ஒன்று வேணாம், ஒரு ஜாதகம் இருக்குது, சுக்கரனோட சனி சேர்ந்து இருப்பீங்க, சுக்கரன் சனி சேர்ந்து இருக்காங்கன்னு வச்சுக்க. அப்படி இருந்தால் அவன் மதுபானங்கள் மீது மோகம் உடையவன். அந்த தீசாபத்தி வந்துடுது. சுக்கரனா 20 வருஷம், சனினா 19 ஆண்டுகள். அப்போ சுக்கரன் சனி சேர்ந்து இருக்குது. அவனை பிற பெண்கள் மீது மோகம் உடையவன். இந்த மதுபானங்கள் எப்படி இருக்கோ, மாது இதன் மேலே அவனுக்கு ஏற்பட்டு பொருளை இழந்து கேவலமான வாழ்க்கை வாழ்வான். ஊத்தியா வச்சு வீணா போகிறோம். அப்போ சுக்கரன் சனி இருக்கணும், அந்த திசை வரணும், அல்லது அதை பார்த்த கிரக திசை வரும். அதை அப்படியே பாடல் பிரகாரம் வரும், எதிர்பார்க்க கூடாது. அதை பார்த்தவன் திசை, ஏன்னா சேர்ந்தவன் திசை, இருந்தவன் திசை, பார்த்தவன் திசை. இப்படி பாடலில் தொட்டிங்கன்னா தான் பாடல் வரும், இல்லைன்னா பாடல் இருக்கிறது பிரகாரம் அதில் வராது. இதை நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். அப்போ பொதுவாக ஒரு ஜென்ரலாக எடுத்துக்கிறோம். 7 செவ்வாய் சனி சந்திரன் இருந்தால் அவன் சோரம் போவான், அது சொல்லிவிடு. 7 வந்துடுது, இந்த கிரகம் வந்துடுது, செவ்வாய் சனி சந்திரன் இப்படி வந்துட்டாங்கன்னா அவன் சோரம் போகக்கூடிய மனைவி. ஆனால் பொண்ணு ஜாதத்தில் இருந்துன்னா அவன் அப்படி தான் இருப்பான். நீங்கள் பத்தினியாக தேர்ந்தெடுக்க முடியாது. அதை என்ன நீங்கள் பண்ணாலும், என்ன முயற்சி பண்ணாலும் அது நடைமுறைக்கு ஒத்து வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு கிடையாது. அதனால் இதெல்லாம் நாம் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு விஷயங்களை சொல்லிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ ஆயிலை பற்றி புலிப்பாணியெல்லாம் ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்கார், அழகாக சொல்லியிருக்கார். அதை நம்ம சில விஷயங்களுக்கு நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் ஒன்றும் கிடையாது. இப்போ ஈஸியாக பாடலே தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். லக்கணம் சரம், லக்கணம் சர ராசி, லக்கணாதிபதி சரம் அல்லது லக்கணமே சரம், லக்கணாதிபதி சரத்தில், 10 குடையவன் சரத்தில், 10 குடைய அட்டமாதிபதி சரத்தில், சந்திரன் சரத்தில். இப்படி எல்லாமே போய் அவன் உட்காந்து சரத்தில் போய் நின்றுக்கிட்டானா அவனுக்கு தீர்க்க வயது 80 வயசுக்கு அந்தான தான் மரணம் ஏற்படும். எடுத்தோடனே பார்த்துக்கலாம். லக்கணம் சரம், 10 குடைய சரம், அட்டமாதிபதி சரம் இருக்கிறவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆயுள் 80க்கு மேல் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அதையே சிம்பிளாக மக்களுக்கு புரியுறது சொல்லணும்னா, இந்த சூரியனுக்கு பின்னாடி குரு சுக்கிரன் வந்தால் ஆயுள் 88 அப்படின்ற. அது சூரியனுக்கு பின்னாடி குரு சுக்கிரன் வந்தா நல்ல வித்தையும் கற்றுக்குவான், நிறையா ஆயிலும் உண்டு அப்படின்றார். இப்படி நிறையா அது சொல்லியிருக்காரு. சூரியனுக்கு பின்னாடி சனி வந்தால் ஆயுள் 50ங்கிறார், சூரியன் சந்திரன் 5-9 இருந்தால் ஆயுள் 78ங்கிறார். நிறையா சொல்லியிருக்கார். இப்போ இதெல்லாம் ஆயுளுக்கு தெரிஞ்சுக்கிற விஷயமா இருக்கும். அப்போ இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் இருந்தால் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். அப்போ இதெல்லாம் நம்ம ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னா, எதிர்காலத்தில் நீங்கள் புஸ்தகங்களை படிக்காமல்
இந்த யூடியூப்பையே நம்ம திருப்பி திருப்பி போட்டு பார்த்தோம்னா அதை நினைவு கொண்டுட்டு வந்தாவே பலமாக இருக்கும். அது பலமாக இருக்கும். அதை நம்ம நிறையா சில நேரங்களில் படிக்க முடியாது. இப்போ நம்ம பெரும்பாலும் என்ன சொல்கிறோன்னா, இந்த மோட்சம் அடுத்த பிறவி இல்லைன்னு சொல்கிறோம் இல்லையா, ரெண்டே வார்த்தையில் முடிச்சுக்கிறோம். 12 கேது இருந்தால் மோட்சம். அந்த ஒன்று மட்டும் தானா? அப்படித்தானே பெரும்பாலும் ஜோசியர்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? 12 கேது இருந்தால் அவர்களுக்கு மோட்சம். சரி, வேற யாருக்கும் மோட்சமே கிடையாதா? அப்போ என்னன்னா, 12ஆம் இடத்தில் குரு இருந்தாலும், லக்கணத்துக்கு 12ஆம் இடத்தில் குரு இருந்தாலும், குருவுடன் கூடினாலும் ஜாதகர் சொர்க்கம் செல்வார். ஆனால் கேது மட்டும் 12ஆம் இடத்தில் இருந்தால் போய் சேருவான்னு சொல்லக்கூடாது. அது என்ன, லக்கணத்துக்கு 12இல் சுபக்கிரகம் இருந்தாலும் கேது இருந்தாலும் மறுஜென்மம் இல்லை. வெறும் சுபர் மட்டும் அல்லது வெறும் கேது மட்டும் இருந்தால் அவனுக்கு மறுஜென்மம் இல்லை. அப்போ இந்த லக்கணத்துக்கு 12ஆம் இடத்துல குரு இருந்தாலும் குருவுடன் கூடினாலும் ஜாதகர் சொர்க்கம் செல்வார். இது அடுத்த பிறவி இல்லை, ஆனால் அவர் சொர்க்கம் செல்வார். எவ்வளோதான் வித்தியாசம். 12 கேது இருந்தா அவர் மறுபிறவி இல்லை. லக்கணத்துக்கு 12 சுபக்கிரகம் மட்டும் நின்னா அவனுக்கு மறுபிறவி இல்லை. ஆனால் 12 குரு இருந்து அவரோடு இருந்தாலும் 12ஆம் இடத்தில் குரு இருந்தாலும் குருவுடன் கூடினாலும் 12ஆம் இடத்தை அதிபதி யார் கூடணும்? 12ஆம் இடத்தை கூடணும். பாவர்கள் பார்க்கக்கூடாது. அப்படி இருந்தால் அவர் சொர்க்கம் செல்வார் அப்படின்னார். இதெல்லாம் நம்ம எல்லாத்தையும் ஒரே மாதிரியே நம்ம எடுக்கணும். இப்போ லக்கணத்துக்கு 12 லக்கணத்துக்கு 12 புதனுடன் கூடினார். லக்கணத்துக்கு 12 புதனுடன் கூடினால் ஜாதகர் மரணத்துக்கு பின், அவன் இறந்ததுக்கு பின்னாடி எவ்விதம் செல்ல வேண்டுமோ அந்த சேத்திரங்களை அடைவார். அவன் என்ன நினைக்கிறான் அந்த இடத்துக்கு போய் சேருவான். அவன் இறந்துடுறான். அவன் இறங்குற போது என்ன நினைக்கிறானோ அந்த சேத்திரம் போய் அடைவார். சொர்க்கமோ நரகமோ அவர் என்ன விரும்புகிறாரோ அந்த இடங்களை போய் சேர்றதுக்கு ஜோசியத்தில் வாய்ப்பு இருக்கு. அப்போ லக்கணத்துக்கு 12 சந்திரனுடன் கூடினால், லக்கணத்துக்கு 12 சந்திரனோட கூடுனான். அவர் அதுக்கு சொல்றாரு, லக்கணத்துக்கு 12 சந்திரனோட கூடினால் என்ன செய்வான் அப்படின்னா பிதிர்லோகம் கிட்டும். அவன் பிதிர்லோகம் போவான். அதே லக்கணத்துக்கு 12 செவ்வாயுடன் கூடினாள் அநேக கட்டுக்காவலுடன் போஜிக்கப்படுவார். அவளுங்க எல்லாரும் அங்கே போகும்போது கட்டுக்காவலோட, எப்படி முதலமைச்சர் வந்த படை சூழ போறாரு இல்லையா, கட்டுக்காவலோட போலீஸ் பாதுகாப்பு போறாரு இல்லையா, அது மாதிரி இவரை கூட்டிகிட்டு போவாங்களாம். வைராக்கிய சொர்க்கம் கிட்டும். அவருக்கு என்னடா கிட்டோம்னா இது மாதிரி கெட்டும் அப்படிங்கிறார். அதை நம்ம லக்கணத்துக்கு 12 சனியாக வந்தால், லக்கணத்துக்கு 12 சனியாக வரின் அவர் ராகு கேதுவுடன் கூடினார். 12ஆம் இடம் இப்போ சனியாக வரணும்னா என்ன வரணும்? கும்ப லக்கணம் வரும் இல்லையா? 12ஆம் இடம் வேற யாருக்கு வராது இல்லையா? மகரத்துக்கு 12ஆம் இடம் குருவா போயிடும். மீனத்துக்கு 12ஆம் இடம் சனியா போகும். கும்பத்துக்கு 12ஆம் இடம் சனியா போகும் இல்லையா? அப்போ அந்த 2 லக்கணத்துக்கு தானே பேசும், வேற லக்கணத்துக்கு பேசுமா? அப்போ கும்ப லக்கணத்துக்கு பேசும், மீன லக்கணத்துக்கு பேசும். அப்போ அவர் சொல்றாரு, லக்கணத்துக்கு 12 சனியாக வரீன் அவர் ராகு கேதுவுடன் கூடியும் இருந்தால் யமபட்டணம் நரகம் செல்வார். அப்படி அப்போ இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம ஒரே விஷயத்தோட நம்ம போய் சொல்லக்கூடாது. சூரியனுக்கு மட்டும் சொல்லிப்படலாங்க. அப்போ என்னன்னா லக்கணத்துக்கு 12 சூரியனுடன் அந்த ஜாதகர் ராஜயோக லோகம் கிடைக்கும். சூரியன் இல்லையா, அரசு நிர்வாகம் இல்லையா, அரசு பதவின்னு சொல்றோம் இல்லையா. அதனால லக்கணத்துக்கு 12 உரியவரோடு சூரியன் கூட அந்த ஜாதகர் ராஜயோக லோகம் போவார் அப்படின்றான். அப்ப இந்த மாதிரி போறதுக்கு, ஏன்னா மறுமையில் அடையும் இடம், இதுக்கு அர்த்தம் என்னன்னா இறந்த பிறகு நாம போய் சேரும் இடம் எது அப்படிங்கிறதான்.
இதுக்கெல்லாம் நாம் வந்து புஸ்தகங்கள் படிக்கணும். இப்போ கருட புராணத்தில் எத்தனை லோகங்கள் இருக்குன்னு இருக்கும் இல்லையா? அப்போ அதில் தான் எல்லா யோகங்களும் இருக்குது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாம் சில விஷயத்தெல்லாம் பண்ணிக்க முடியும். இல்லைன்னா நாம் சில விஷயங்களை நம்ம பண்ணிக்க முடியாது. இப்போ எப்பவுமே வாழ்க்கை முழுசும் பழைய வீட்லேயே குடியிருப்பான், ஓடே கட்ட மாட்டான். அப்போ எந்த மாதிரி இருக்கிறதா வீடை கட்ட முடியாதவன் யார்? பழைய வீட்லேயே ஓலை குடிச்சிலேயே அந்த ஓட்டு வீட்லேயே குடியிருக்கிறவன் யார் அப்படின்னு சொன்னால் மூன்றில் குறி இருக்க, அவனுக்கு மூணில் குரு இருக்கணும். நாலாம் இடத்து அதிபதியும் சுக்கிரனையும் சனி பார்க்க. நாலாம் இடம் தானே வீடு. சுக்கிரன் தானே பளிங்குக்கல். ஒரு பெண்ணை சுக்கிரன் தானே ஒரு பெண்ணான்னு நினைக்கிறான். ஒரு ஆஞ்சாரத்தில் மனைவினா சுக்கிரன் சொல்றோம் இல்லையா? சுக்கிரன் தான் டைல்ஸு, அழகு. அப்போ மூன்றில் குரு இருக்க நாலாம் இடத்து அதிபதியை சுக்கிரனையும் நமக்கு சனி பார்த்தால் இந்த ஜாதகன் பழைய வீட்டை உடையவன், எந்த காலத்துக்கும் புது வீட்டில் குடியிருக்க மாட்டான். அவன் என்ன பண்ணுது? சரி, ஒவ்வொருத்தன் கூரை வீட்டிலே இருப்பான், அது நெருப்பு பிடிச்சி எரியும், அப்போ அந்த இடத்த விட்டு போக மாட்டான் இல்லையா? வந்து அங்கேயே இருக்க நெருப்பு எரிஞ்சு விட்டு அமைச்சிட்டு மறுபடியும் இருப்பான். அந்த மாதிரி இருக்கிறவன் யாருன்னா நான்காம் வீட்டில் சனி செவ்வாய் கூடி, நாளில் செவ்வாய் சனி கூடி சுபகோள்கள் பார்க்கவில்லையானால், எந்த இலக்கணமாக இருந்தாலும் நாலாம் இடத்துல செவ்வாய் சனி சுபகோள்கள் பார்க்கல, அந்த ஜாதகன் அக்கன எரிந்த போன வீட்டை உடையவன் ஆவார். அவ்வளோதான். நல்ல செவ்வாய் சனி இருக்குது அப்படின்னா சுபகோள்கள், அப்போ புதனோ சுக்கிரனோ அல்லது குருவோ, சுபகரங்கள் அவங்க தானே, புதன் குரு சுக்கிரன் வளர்வரை சந்திரன், இவன் தான் சுபர்கள். அப்ப இவர்கள் அந்த செவ்வாய் சனியை நான்காம் வீட்டில் இருக்க சனி செவ்வாயை அந்த பாவர் பார்த்துட்டானா அக்னியால் எரிந்த வீடு, அவன் வந்து அந்த வீட்லேயே குடியிருப்பான் அப்படின்றான். அதே பெண்களுக்கு செவ்வாய் சனி நாளில் இருந்து பாவக்கரங்கள் பார்த்தான். நாளில் செவ்வாய் சனி இருந்து பாவக்கரங்கள் பார்த்துன்னு வச்சுக்க, திருமணத்துக்கு முன் கற்பமாகி கழித்து அடுத்த ஒருவனை திருமணம் செய்து கொள்வார். மறக்காம சொல்லணும். ஏன்னா நாலாம் இடம் தான் பெண்களுக்கு கற்பு ஸ்தானம். இப்போ நாலாம் இடம் வீடுன்னு சொன்னோம், அதே பெண்களுக்கு கற்பு ஸ்தானம்னு எடுத்துக்கிறோம். அப்போ அதை பாவக்கரங்கள் பார்த்து அந்த திசா புத்தி வந்தால் திருமணத்துக்கு முன் கற்பமாகி கற்பத்தை கலைத்து மீண்டும் ஒருத்தவனுக்கு பாரியாலாம். இதெல்லாம் மாறவே மாறாது. இதெல்லாம் ஒரு 5-6 10 ஜாதகம் நம்ம பார்த்தாச்சு, புரியுதா? இதெல்லாம் நூல்கள் இருக்கிறதா? இப்போ இது கூட இப்போ நான் சொல்றது தாய் மகளேஸ்வரிங்கிற நூலில் தான் இருக்கும். இந்த தாய் மகளேஸ்வரில் மங்களேஸ்வரி, அது எந்த நூலில் இருக்குன்னா மங்களேஸ்வரி நூலில் இருக்கும், புரியுதா? அதில் தான் இது இருக்கு. இப்போ நம்ம வந்து தயார் பண்ணுறதில்லை, அது இருந்த சில யூகத்தின் பேர் அந்த பாட்டை நம்ம நடைமுறைக்கு உண்டானதோடு சேர்ந்து நாம் செய்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. அதை எல்லாத்துக்கும் அப்படியே சொல்ல முடியுமா? சரி, எதிரியால் வீடு, ஒருத்தர் எதிரி இருக்கிறான், சண்டை வந்துடுது, அவன் என்ன வேணா ஓட்டையெல்லாம் நொறுக்கி விட்டு போயிடுறாங்க இல்லையா? நொறுக்கி தரமட்டம் பண்ணிட்டு போயிடுறாங்க இல்லையா? இல்லையா? பார்க்குறோமில்ல. இப்போ நம்ம யூடியூப்பில் கூட பார்த்தோம், சங்கர் வீட்டில் மலத்தை போட்டு எல்லாம் ஒன்றும் பாடகை வீட்டில் நொறுக்கிட்டாங்க இல்லையா? அப்போ எந்த மாதிரி இருந்தால் அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னா, லக்னத்துக்கு 4ஆம் இடத்து அதிபதியுடன், 4ஆம் இடத்தான வீடு, அந்த அதிபதியுடன் அல்லது சுக்கிரனுடன் 10ஆம் வீட்டு அதிபதியும், 10 கூடையவன், 10 வீட்டுக்குடைய எந்த லக்னமாக இருந்தாலும் 10ஆம் வீட்டு அதிபதியும் 4ஆம் இடத்து அதிபதியுடன் சூரியனும் ஒன்று கூடி இருக்க தீய கோள்களுடன் சேர்ந்து இருப்பின் பரம விரோதியால் அழிந்து போகும். அந்த வீடு எதிரியால் அழிந்து போகும். அதனால நம்ம நொறுக்கி விட்டாங்க, எல்லாம் தரமட்டம் பண்ணிட்டாங்க அப்படின்னா நாம் இந்த மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இதை மாதிரி சொல்லலாம், இது மாதிரி உனக்கு வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதனால் என்னன்னா, முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஜோதிடங்கள் அப்படிங்கிறது அதில் மிக பலமானது. அது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பாடல்கள் உடையது. அவரவர் அறிவுக்கேற்ற வகையில் இறைவன் நமக்கு கொடுத்த வரத்துக்கு தகுந்தாற் போல் நமக்கு அறிவை கொடுப்பான். அந்த அறிவை
வருங்கால மக்களுக்கு நாம் நல்ல முறையில் சொல்லி அவர்களை வாழ வைக்க நாம் பயன்படுகிறோம், நாமும் வாழ்கிறோம், அவர்களை வாழ வைப்போம் என்று சொல்லி இதுவரை பேச வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கைத்தட்டலோட